தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு உரிமையா வழங்கினதும் இதே நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருச்செங்கோடு பகுதியில இருக்கிற ஒருத்தர் தான். சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா இருந்த சுப்பராயன் அவர்கள். அவர்தான் அந்த மாபெரும் மனிதர். இதே நாமக்கல்ல அவருக்காக ஒரு மணிமண்டபம் கட்டுவோம்னு வாக்குறுதி நம்பர் 456 கொடுத்தது யாரு? சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இன்று மதியம் நாமக்கலுக்கு வருகை தந்த நடிகர் விஜய் அவர்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியை சேர்ந்த மறைந்த மூத்த தலைவர் சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் போராடி அதில் வெற்றி கண்ட சுப்பராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படவில்லை எனவும் திமுக தேர்தல் வாக்குறுதி தேர்தல் அறிக்கையிலே அந்த வாக்குறுதி நம்பர் 456 என குறிப்பிட்டு அதில் நாமக்கல் மாவட்டத்தில் சுப்பராயனுக்கு மணிமண்டபம் கட்டப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை நாமக்கல்லிலே விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிற இடம், நீங்கள் இதுவரை சுற்றி பார்த்த இடம், நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் சுப்பராயன் அவர்களுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய ஊர். அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த பகுதியில் மணிமண்டபம் தமிழ்நாடு அரசால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஏறத்தாழ 2 கோடி ரூபாய் செலவில் அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு இப்பொழுது 90% பணிகள் நிறைவடைந்திருப்பதை நீங்கள் அனைவரும் கண்கூடாக இதை பார்க்கிறீர்கள். இப்போ சற்று முன் நம்ம எல்லாம் இதை சுற்றி பார்த்தோம். இந்த மணிமண்டபத்தில் 90-95% பணிகள் முடிவடைஞ்சிருச்சு. கன்னியாகுமரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சத்திரம் என்ற பகுதியில் மிக பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் எளிதூர கட்டப்பட்டு வருகின்ற இந்த மணிமண்டபத்தை விஜய்க்கு பேச்சுக்கு எழுதி கொடுத்தவர்கள் இதை சரியாக கவனிக்காமல் உண்மையை தெரியாமல் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என நான் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை ஒவ்வொன்றாக இந்த 4 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பதற்கு நாமக்கல்லில் விஜய் அவர்கள் கூறிய பொய்யான குற்றச்சாட்டிற்கும் அதற்கு நாம் நின்று உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த இடமும் தான் அதற்கு சாட்சி.